கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமாக்குதலை பூர்ணமாக ஆக்க கடவுவதற்காக, பூர்ணமாக்குவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த பரிசுத்தமாக்குதல் எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? தேவ ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போதுதான் பரிசுத்தமாக்குதல், தேவன் விரும்பும் பரிசுத்தம் நம்மகிட்ட விளங்க ஆரம்பிக்கும். இதை நம்ம வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த காரியங்கள் நம்ம நடக்க ஆரம்பிக்கும். நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவே முடியாது. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம நம்பணும். நம்மளை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதெல்லாம் எப்படின்னா, உலகம் விரும்பும் பரிசுத்தங்கள், செல்ஃப் ரைட்டியஸ், சுயநீதி. ஆனால் தேவநீதி, சுயநீதி தேவநீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ கர்த்தர் ஒருவர் தான், அவர் ரத்தம் ஒன்று தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அதை எப்படி பரிசுத்ததில்லை, எப்படின்னா தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துவதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இதை எப்படி ஆரம்பித்து பாருங்க வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், இந்த வேதம் முழுக்க நமக்கான வாக்குத்தத்தங்கள் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு சில வாக்குத்தத்தங்கள் எல்லாத்துக்கும் பொதுவான வாக்குத்தத்தங்கள், எளிமை பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ள வாக்கு, அழைக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ள வாக்கு, தேவ சாயலாக படைக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ள வாக்கு. ஆனாலும் தனிப்பட்ட வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் உண்டு. உங்களை குறித்து மட்டுமே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் உண்டு. அதை நம்ம படிக்கும்போது நம்ம நல்லாவே தெரியும். அன்றைய தினம் நீங்கள் படிக்கும் போது தேவன் இந்த வேதத்தின் மூலமாக நம்முடன் பேச வல்லவராக இருக்கிறார். அன்றைய தினம் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது உங்களை குறித்து, உங்களுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள். அதான் இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. அப்ப மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசூசியும் நீங்கன்னா, எல்லா தவறான காரியங்கள், எண்ணங்கள் எல்லாமே நீங்குவதற்காக நம்ம தேவனிடத்தில் வர வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்ப மாம்சத்திலும் நம்ம சுத்தமா இருக்க வேண்டும், நம்ம ஆவியிலும் சுத்தமா இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில சுத்தமா இருப்பாங்க. மாம்சத்தில் சுத்தமா இருப்பதுன்னா மாம்சத்தின் நிச்சயங்கள் அதுல விலகி இருப்பாங்க. ஆனா ஆவியில பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்தின் நிச்சயங்களை நிறைவேற்ற துடித்து கொண்டு இருப்பவர்களாக இருப்பாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க, மாம்சத்தில் தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா ஆவியில எல்லா தவறும் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இதனால தான் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும். அப்ப மாம்சத்துல செய்யறது தான் ஆவியில. மாம்சத்துல நான் ஒன்றுமே எந்த தவறுமே செய்ய மாட்டேன். ஆனா ஆவியில செய்யறது அது அதோட மோசமான தவறு. மாம்சத்தின் தவறுகளை கூட ஒரு காலத்தில் விட்டுறலாம். ஆனா ஆவியில நம்ம மனதில் செய்கிற காரியங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் ரொம்ப கொடூரமானவைகள். பைபிளே படிக்கிறோம். நம்ம இருதயத்தின் சிந்தனையை அறியத்தக்கவன் யாருன்னு வேதத்தில் படிக்கிறோம். அப்போ யாராலே அறிய முடியாது. நம்ம ஒருத்தர் பேசி கொண்டு இருப்போம், ஆனால் உள் மனசில் அவரை திட்டி கொண்டு இருப்போம். இதுதான் மாம்சத்தில் உள்ள காரியங்கள், ஆவியில் உள்ள காரியங்கள். அப்போ மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. அப்போ ரெண்டிலும், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா தவறுகளும் நீங்குவதற்கு என்ன பண்ணணுமா? நம்மளை சுத்திகரித்து கொண்டு. அப்ப எப்படி சுத்திகரிக்க முடியும்? தேவ ரத்தம் நம்ம மேல் சிந்தப்பட்டதை நம்ம வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவ ரத்தம் என்னை எல்லா பாவங்களிலிருந்து நீங்களாகி விடுவித்து விட்டது, நான் இனி தேவனை நோக்கி போகிறேன், தேவ சாயலாக படைக்கப்பட்ட நான் அப்படின்றத நம்ம வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப தேவன் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அப்ப அந்த பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்துடன் பூர்ணமாகுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்ப தேவ தயவோட தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். தேவ பயம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். தேவனை பற்றும் உறுதி தான், தேவனை பற்றும் பிரியம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். தேவனை உண்மையில எல்லாமே தேவனை நம்புறவங்க தான். ஆனா நம்புகிறதும் அவரை பிரியமாக பற்றி கொண்டு அவர் பின் செல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆலயத்துக்கு போவதற்கும், ஆலயத்தில் தேவனை வழிபடுவதற்கும், ஆலயத்தில் அவரை பின்பற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆலயத்துக்கு எல்லாம் போகிறோம், எல்லா வேதம் வாசிக்கிறோம். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு தினமும் வசனம் கிடைக்கிறது? இதெல்லாம் தேவனை பற்றும் பயத்துடன் இருக்கும் பொழுது, தேவனை பற்றும் பிரியத்துடன் இருக்கும் பொழுது, இதில் பயத்தோட பிரியம் தான் தேவனை மேலே பயத்தை கொண்டு வரும். நம்ம தவறு செய்து விடுவோமோ, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுவோமோ என்ற தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அதிகாரிக்கு முன்னால் நிற்கிறோம்,
ஆஃபீஸில் ஒரு அதிகாரி முன்னால் நிற்கும் போது வாய்க்கு வந்தது பேசுவோமா? நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அவருக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசி அதை மட்டும் செய்வோம். அப்போ உலக ரீதியான ஒரு அதிகாரி முன்னால் நிற்கும் போது, உலகத்தின் அதிபதி முன்னால் இப்படி நிற்கும் போது, பரலோகத்தின் அதிபதி நம்மளை தமது சாயலாக படைத்தோர் முன்னால நம்ம எவ்வளோ தேவ பயத்துடன் நிற்க வேண்டும் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கிடவோம். அப்ப தேவ பயத்துடன் பரிசுத்தமாகுதலை நமக்குள் பூர்ணப்படுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா காரியங்களும் நீங்குவதற்கு நாங்கள் உண்மை பரிசுத்தோட உண்மை தேவ பயத்துடன் உண்மை பற்றி கொண்டு நாங்கள் பரிசுத்தம் அடைய, எங்களுக்கு மறுரூபம் அடைய, மகிமை அடைய எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே, உண்மை பற்றும் பயம், உண்மை பற்றிய பிரியம், உம்மிடத்தில் வரும் காரியமே எங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள காரியங்களை மாற்றும். உமது சாயலாக நாங்கள் மாறுவோம். அதை மாறி நாங்கள் உமது சாயலாக மாறுவோம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முழு இருதயத்துடன் முழு ஆத்மாவுடன் எங்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தேவ பயத்துடன் நாங்கள் பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மை பற்றும் பயத்துடன் அவர்கள் உண்மை பற்றி கொண்டு நீர் விரும்பும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு உண்மை நோக்கி வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.